இன்னைக்கு பார்க்குறது ரொம்ப முக்கியமான டாபிக் ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டி. ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டி. இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வேரியபிளை பொறுத்த வரைக்கும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டா நீங்க வேரியபிளை எப்போதுமே எவ்வளவு பெரிய ப்ரோக்ராமா இருந்தாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்றோம்? வேரியபிள் மெமரி டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். வச்சுக்க போறோம். அதை அந்த பர்டிகுலர் பிளாக்ல எங்க வரைக்கும் யூஸ் பண்ண முடியும், எதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வேரியபிள்ல ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய டைம் வேரியபிள் எங்க அதோட ஸ்கோப் இருக்கு, விசிபிலிட்டி இருக்கா தெரியாம அந்த வேரியபிளை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எரர்ஸ் இது பண்ணிட்டே இருக்கும். அதை நம்ம ப்ராப்பரா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம்ல கத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பெரிய ப்ரோக்ராம்ல இதுல அந்த டவுட் இருக்காது. எது அந்த வேரியபிள் குளோபல் ஸ்கோப்ல இருக்கா இல்ல லோக்கல் ஸ்கோப்ல இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்றேன்னா ஜஸ்ட் நான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதுறேன். அதுக்கு முன்னாடி டிக்ளேர் இப்போ b அண்டர்ஸ்கோர் சாம்பிள் ஒரு ப்ரோக்ராம். ஸோ நான் நம்பர் 10 ஒரு இது எடுத்துட்டு ஜஸ்ட் இதுக்கு வேல்யூ இது அசைன்மெண்ட் இப்படி கொடுத்துட்டோம்னாலே இந்த வேரியபிளுக்கு வேல்யூ இப்படி அசைன் பண்றோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் ஜஸ்ட் 10ங்கிற நம்பரை இதுக்கு அசைன் பண்றேன். பிகின் எண்ட். ஸோ எப்பவுமே சொல்லியிருக்கேன் PLSQL DBMS அண்டர்ஸ்கோர் அவுட்புட் டாட் புட் அண்டர்ஸ்கோர் லைன் இதுதான் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்றதுக்கு. இப்போ ஜாவால எல்லாம் பிரிண்ட் எல்என் மாதிரி சி இதுல எல்லாம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் இது வரல. ஜஸ்ட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் இந்த மாதிரி இது இருக்குல்ல. ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப்ங்கிறது நம்ம ஆரக்கல்ல டிபிஎம்எஸ் அவுட்புட்டுங்கிற ஒரு பேக்கேஜ். அதுல புட் அண்டர்ஸ்கோர் லைன் இந்த ப்ரொசீஜர் இது பேக்கேஜ், இது ப்ரொசீஜர் டாட்டுக்கு அப்புறம் இருக்கு. ஸோ இதை கால் பண்றதுக்கு டைரக்டா நம்ம அது டைரக்டா பிரிண்ட் பண்ணிடும். நான் PLSQL ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இது பண்ணிடும். இப்ப எப்பவுமே அந்த எண்டு செமிகாலன் இருக்கணும். இதுக்கப்புறம் இது எண்டு டெர்மினேஷன் இது இருக்கும். இப்போ இந்த வேரியபிளை நான் இங்க பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ எப்போதுமே கன்கார்டினேட் பண்ணி வேரியபிள இது பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க நார்மலா SQL இதே பார்த்துருப்பீங்க. செலக்ட் ஸ்ட்ரிங் சிங்கிள் கோட்ஸ்ல இருக்கும். ஹலோ இப்ப நம்மளுக்கு வேற எதுவும் காலம் நேம் இல்ல வேரியபிள்ஸ் எதெல்லாம் இது பண்ணா பைப்பிங் பண்ணி இப்போ ஜஸ்ட் காலம் நேம் நேம்னு வச்சுருவேன். நேம் ஃப்ரம் EMP. ஸோ ஹலோ வேர்ல்டு அந்த இதை நார்மல் லிட்ரல்ஸை சிங்கிள் கோட்ஸ்லையும் டேபிள் காலம்ஸை வித்தவுட் சிங்கிள் கோட்ஸ்லையும் நம்ம சென்ட் பண்ணுவோம். சேம் வே தான். ஸோ சேம் வே தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு இது வந்திருக்கு. இந்த காலம் நேம் மட்டும் ஜஸ்ட் டேபிள்ல இருந்து எடுத்திருக்கு. ஸோ அது நம்ம சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கக்கூடாது. சேம் வே வேரியபிளே நம்ம ஜஸ்ட் பைப் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். கன்கார்டினேட் பண்ணி இந்த வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம். இது பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் இந்த வேரியபிள் அதோட வேல்யூ இது இங்க 10ங்கிறத பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் இதுதான் இது.
எக்ஸிக்யூட் ஆகுறது பீரியட்ஸ்ல இது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஒவ்வொரு செஷன் ஸ்டார்ட் பண்ணையிலும் செட் சர்வர் அவுட்புட் ஆனா இது பண்ணிக்கணும். அவுட்புட் ஆனா இது பண்ணிக்கணும். நம்ம வேரியபிள பார்க்குறதுக்கு. சரிங்களா? இந்த பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் PLSQL ப்ரோகிராம் 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. 10 இந்த வேரியபிளோட வேல்யூ. ஸோ நம்மளுக்கு வேற எதுவும் ஸ்பேஸ் வேணும்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்பேஸ் எப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையை பொறுத்து நம்ம அந்த ப்ரோக்ராம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இந்த வேரியபிளோட ஸ்கோப் எங்க வரைக்கும் இருக்கும்னா அந்த இது வந்து எண்ட் ஆகுற வரைக்கும் இந்த டிக்ளேர்ல இருந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்து இங்க எண்ட் ஆகுற வரைக்கும் இந்த வேரியபிள் ஸ்கோப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த வேரியபிள் ஸ்கோப் இருக்காது. சரிங்களா? இதுல இதுக்கு அப்புறம் இப்போ வந்து என்னன்னா இதுக்குள்ளேயே இன்னொரு பிளாக் நம்ம எழுதலாம். நெஸ்டட் பிளாக்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்ன பண்றேன்னா இதுக்குள்ளே இன்னொரு பிளாக் எழுதுறேன். ஸோ சேம் பிளாக்கை நான் என்ன பண்றேன்னா சாம்பிள் 1 இதுக்கு வந்து 20ன்னு நான் வேல்யூவை அசைன் பண்றேன். இதை வந்து சாம்பிள் 1 இதை வந்து என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இன்னர் பிளாக்குள்ள நம்ம எழுதலாம். சரிங்களா? இப்போ இதுக்குள்ள நான் எழுதுறேன். ஸோ இது வந்து நெஸ்டட் பிளாக்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாக்ல இன்னொரு பிளாக் இது பண்றது. இது நெஸ்டட் பிளாக். சரிங்களா? இப்போ இந்த பிளாக் இன்னர் பிளாக் இருக்கு. இப்போ இந்த வேரியபிளை வந்து நம்ம இது இந்த உள்ளேயே அக்செப்ட் பண்ண முடியும். ஆனா இந்த லோக்கல் பிளாக் என்ன பண்ணுன்னா இந்த இது வந்து சாம்பிள் 1 இங்கேயே முடிஞ்சிருது. இதை வந்து அவுட் சைடு வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதோட ஸ்கோப் வந்து இந்த எண்டுக்கிட்டே முடியுது. இந்த எண்டோட முடிஞ்சிருது. இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இதை நான் வந்து என்ன பண்றேன்னா வெளியேயும் பிரிண்ட் பண்ண பார்க்கிறேன். வெளியே பிரிண்ட் பண்ணா எரர் அடிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா வந்து இதோட இந்த வேரியபிளோட சாம்பிள் 1ஓட வேரியபிளோட ஸ்கோப் இங்கேயே முடிஞ்சிருது. எங்க எண்ட் வருதோ அந்த பர்டிகுலர் இதுல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இங்க பிரிண்ட் பண்ண முடியாது. இதுதான் வந்து இந்த வேரியபிளோட ஸ்கோப். இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த இது வந்து எரர் அடிக்க ஆரம்பிச்சு. இந்த வேரியபிளோட ஸ்கோப் என்ன ஆச்சுன்னா நம்ம எப்போதுமே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த வேரியபிளோட ஸ்கோப் அதோட எண்ட் முடிகிற வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இது வந்து நெஸ்டட் பிளாக்ல இருக்கேன். இங்க டிக்ளேர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க ஸ்கோப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இது பண்ணேன். ஆனா அந்த வேரியபிள் இல்ல. பட் இந்த சாம்பிளோட வேரியபிளோட ஸ்கோப் இன்னும் இருக்கு. அது வந்து அதை வந்து நம்ம இங்க யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப இது பாத்தீங்கன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரிண்ட் பண்ணையில வந்து இந்த வேரியபிள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வேரியபிள வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த அவுட் சைடு இருக்க வேரியபிள் தான் என்னால ஸ்கோப்ல இருக்கு. இந்த இன்னர் வேரியபிள் வந்து இங்க பிரிண்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து இதோட ஸ்கோப் இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ வித்தின் இந்த பிளாக்ல நான் இந்த இதை யூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பா நான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து இது வந்து குளோபல் ஸ்கோப். எப்பயெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல இந்த 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 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இதோட எண்டு உள்ள வரைக்கும் அதோட ஸ்கோப் இருக்கும். அந்த வேரியபிளோட ஸ்கோப் இருக்கும். அந்த வேரியபிள நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒன்ஸ் அந்த வேரியபிளோட ஸ்கோப் முடிஞ்சுச்சுன்னா இப்போ வந்து இது வந்து நெஸ்டட் பிளாக் எழுதியிருக்கேன். இந்த வேரியபிள் ஸ்கோப் முடிஞ்சுச்சு. அதனால இங்க எடுக்க முடியல. ஸோ இந்த அதனால வந்து எப்போதுமே நம்ம ப்ரோகிராம் எழுதையில வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதோட ஸ்கோப் இருக்க பொறுத்து தான் நம்ம அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்க வந்து இன்னர் பிளாக் கொடுத்துறேன். இன்னர் பிளாக். இப்ப நான் சேம் வேரியபிள இங்க பிரிண்ட் பண்றேன். இங்கேயும் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள வந்து நான் இங்கேயும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இங்க வெளியிலயும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த வேரியபிள வந்து நான் வெளியில பிரிண்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து இதோட ஸ்கோப் இதோடயே முடிஞ்சிருச்சு. ஸோ இது மாதிரி நம்ம
அந்த வேரியபிள் எங்கெங்கெல்லாம் ஸ்கோப் இருக்கோ அதை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ அசைன் பண்ணிட்டோம்னா ஒன்ஸ் இன்ஷியலைஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஓவரால் இதுக்கு இதாயிரும். ஸோ அதே மாதிரி இதுக்கு இப்போ நேம்டு பிளாக் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இன்னர் பிளாக். இது நம்ம வந்து வேரியபிளை டைரக்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னன்னா இப்போ நான் வந்து இப்படியே ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் நேம் டாட் வேரியபிள் நேமும் கொடுத்துக்கலாம். இப்படியும் கொடுத்துக்கலாம். இப்போ பட் இது நேம்டு பிளாக்கா இருந்தாலும் நம்ம இந்த வேரியபிளோட ஸ்கோப் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வெளியில யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தா நான் என்ன பண்றேன்னா இந்த வேரியபிள் எண்டுக்கு அப்புறம் நான் மறுபடியும் இது பண்ணி ட்ரை பண்றேன். ஜஸ்ட் எரர் ஷோ பண்றேன். இன்னர் பிளாக் ஜஸ்ட் இதோட ஸ்கோப் இங்கேயே முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் அவுட்டர் சைடு நான் அந்த வேரியபிளை இது பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அது அவுட் ஆஃப் ஸ்கோப், ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அது மாதிரி இந்த பிளாக் நேம் கொடுக்கணுமானா இது மேண்டேட்டரி கிடையாது. பட் ஒரு சில டைம்ல என்னன்னா நம்ம பிஎல்எஸ்கியூல சேம் வேரியபிள் நேமை டிஃபரெண்ட் பிளாக்ல நம்ம கொடுக்க முடியும். அப்போதைக்கு வந்து நம்ம இன்னர் பிளாக் அவாய்ட் பண்ணிட்டு அவுட்டர் பிளாக்ல இருந்து வேல்யூஸை நான் யூஸ் பண்ணணும்னா அப்போதைக்கு இந்த நேம்டு பிளாக் ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ இந்த இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா இங்க ஒரு வேரியபிள் வி சாம்பிள் சேம் பிளாக்ல வந்து வேரியபிள் நேம் சேமா இருக்க முடியாது. பட் அதர் பிளாக்ல சேம் நேம்ல இது இருக்கலாம். ஸோ வந்து நான் வந்து இங்க 20ன்னு கொடுத்துறேன், 13 கொடுத்துறேன். ஸோ வி சாம்பிள்ங்கிறது அவுட்டர் பிளாக்லயும் ஒரு வேரியபிள் இருக்கு, இன்னர் பிளாக்லயும் ஒரு வேரியபிள் இருக்கு. இங்க வந்து நான் வந்து வி சாம்பிளை வந்து நான் வந்து பிளாக் நேம் கொடுக்காம இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் ஸ்கோப்ல செக் பண்ணும். இந்த ஸ்கோப்ல இருக்க வேரியபிள் இருக்கான்னு செக் பண்ணும். இங்க இல்லையாட்டின்னு தான் அவுட்டர் போகும். இல்லாட்டி இந்த லோக்கல் வேரியபிளை தான் பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஜஸ்ட் வேரியபிள் வி சாம்பிள்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். இது வந்து அவுட்டர் பிளாக்லயும் இருக்கு, இன்னர் பிளாக்லயும் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இன்னர் பிளாக் வேல்யூவை தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம். இந்த இதுக்கு ஏறதுக்கு இது தேவையில்லை. ஸோ இது வந்து புரிஞ்சாச்சு. பாத்தீங்கன்னா இப்ப இந்த இந்த இதை பிரிண்ட் பண்ணிருக்கேன். பட் இது வந்து லோக்கல் ஸ்கோப்லயே அந்த வேரியபிள் இருக்கு சேம் நேம்ல. ஸோ அதனால இந்த இது வந்து 30ங்கிறதா பிரிண்ட் பண்ணிருக்கு. இப்ப நம்ம இந்த குளோபல் ஸ்கோப்ல இருக்க வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த பிளாக் நேம் டாட் அந்த வேரியபிள் கொடுத்தோம்னா தான் நம்ம இது மாதிரி அந்த இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ outer variable பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த மாதிரி ஸ்கோப் வந்து இருக்கல, இந்த வேரியபிள் ஸ்கோப் இருக்கையிலே வந்து இன்னர் வேரியபிளும் சேம் நேம்ல இருந்துச்சு. அப்ப இது பண்ணையில நான் வந்து அந்த பிளாக் நேம் மோஸ்ட்லி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வேரியபிள்ஸை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பொறுத்து தான். சரிங்களா? இந்த வேரியபிளோட ஸ்கோப் எங்க வரைக்கும் இருக்கு. ஸோ வந்து டாப் மோஸ்ட்ல இருந்துச்சுன்னா இது வந்து குளோபல் ஸ்கோப்ல இருக்கும். ஸோ வந்து எல்லா இடத்துலயும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் சேம் நேம்ல இருந்துச்சுன்னா நம்ம ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? நேம்டு பிளாக் இருந்துச்சுன்னா. சரிங்களா?
இதுதான் ஸ்கோப். வேரியபிள் வந்து எங்க இருந்தா நம்மளுக்கு நீங்க வேரியபிள் யூஸ் பண்ணிட்டு, நீங்க அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணையில இந்த மாரி எரர் வந்துச்சுன்னா, சோ அந்த வேரியபிள் ஃபர்ஸ்ட் ஸ்கோப்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். சரிங்களா? இது ஸ்கோப். இதுக்கப்புறம் ஆ வேற சோ இது மாரி நெஸ்டட் பிளாக் எத்தன இருந்தாலும், சோ அந்த பேஸ்ட் ஆன் அந்த ஸ்கோப் பொறுத்து தான் இந்த இது இருக்கும். சரிங்களா? இப்ப இது வந்து இந்த இந்த குவாலிஃபையர் யூஸ் பண்ணி அதோட விசிபிலிட்டிய நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். சரிங்களா? இந்த லோக்கல் ஸ்கோப்லயும், குளோபல் ஸ்கோப்லயும் சேம் வேரியபிள் நேம்ல இருந்துச்சுன்னா, அத ஐடென்டிஃபை பண்றதுக்கு அதோட பிளாக் நேம் யூஸ் பண்ணி பண்ணோம்னா, இது வந்து விசிபிலிட்டிய எக்ஸ்டெண்ட் பண்றது. சோ அது ஸ்கோப் இருக்கு. பட் அதோட விசிபிலிட்டிய வந்து நம்ம ஃபோர்ஸ் பை ஃபோர்ஸ் நம்ம இது பண்றோம். சரிங்களா? சோ இது இப்படி இது பண்ணோம்னா, சோ இன்னர் ஆ பிளாக்கோட வேரியபிள் இல்லாம நம்ம அவுட்டர் பிளாக் வேரியபிள் அக்சஸ் பண்ணணும். சேம் நேம்ல இருந்தாலும், இது மாரி விசிபிலிட்டிய எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது வந்து விசிபிலிட்டி இந்த இது இருக்கு. பட் அந்த இது வந்து லோக்கல் ஸ்கோப்ல இருக்கு. அதனால அ பிளாக் நேம். சோ வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து லோக்கல் ஸ்கோப்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டாப் மோஸ்ட்ல இருந்துச்சுன்னா, இது வந்து குளோபல் ஸ்கோப்ன்னு சொல்லுவாங்க. சோ இதோட எண்ட் வரைக்கும். சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கிறது ஒரு வேரியபிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, அதோட எண்ட் வரைக்கும் அதோட ஸ்கோப் இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? ஒரு சில டைமு பைண்ட் வேரியபிள் கான்செப்ட்னு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. அத பார்த்துரலாம். இப்போ வந்து என்னன்னா, ஒரு சில டைம்ல இன்டர்வியூல கேட்பாங்க. எனக்கு வந்து அந்த வேரியபிள் வந்து ஸ்கோப் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். வந்து என்னன்னா, இந்த பி சாம்பிள் 1ங்கிறது வந்து இதோட ஸ்கோப் இங்க முடிஞ்சுச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து இங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். சோ எனக்கு வந்து அந்த வேல்யூ வந்து இந்த ஸ்கோப் முடிஞ்சு எனக்கு வேணும் அப்படின்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆ பைண்ட் வேரியபிள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பைண்ட் வேரியபிள் வந்து அந்த பர்ட்டிகுலர் செஷனுக்கு வந்து நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, செஷன் லெவல்ல வேரியபிள் வேரியபிள் நேம் நான் வந்து என்ன ரிசல்ட் ஒரு வேரியபிள் நான் வந்து நம்பர் சரிங்களா? இது PLSQL பிளாக்ல கிடையாது. ஜஸ்ட் அவுட் சைட் த பிளாக் செஷன் லெவல்ல நம்ம SQL ல பார்த்திருப்போம். இது வந்து பைண்ட் வேரியபிள். இந்த பைண்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன்னா, இந்த வேல்யூவ வந்து அசைன் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிள் என்ன பண்றேன்னா, இந்த வேல்யூவ இந்த வேரியபிள் இந்த பைண்ட் வேரியபிளுக்கு அசைன் பண்றேன். பைண்ட் வேரியபிள் என்ன எப்பவுமே பைண்ட் வேரியபிள நம்ம இப்படித்தான் இது பண்ணுவோம். இது வந்துட்டு கோலன் ஈக்குவல் டு சரிங்களா? கோலன் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் இந்த வேரியபிளோட வேல்யூவ அசைன் பண்றோம். ஸோ இந்த வேல்யூவோட வேல்யூவ அசைன் பண்ணிடுறோம். அசைன் பண்ணிட்டோம்னா, இதுல இருக்க வேல்யூ இந்த பைண்ட் வேரியபிள்க்கு போயிரும். இந்த பைண்ட் வேரியபிள் வந்து இந்த பர்ட்டிகுலர் செஷன்ல ஸ்கோப்ல இருக்கும். ஸோ இத நம்ம டைரக்ட்டா வந்து பிரிண்ட் பண்ண முடியும். வேரியபிள் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பைண்ட் வேரியபிள் வந்து செஷன் லெவல் ஸ்கோப்ல நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். டிக்ளேர் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த லோக்கல் ஸ்கோப்ல இந்த பர்ட்டிகுலர் வேரியபிளோட வேல்யூ முடிஞ்சுச்சு. வேரியபிளோட ஸ்கோப் முடிஞ்சுச்சு. பட் ஸ்டில் இத வந்து இந்த அவுட் சைட் வந்து நான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா, ஜஸ்ட் அந்த வேல்யூவ வந்து ஒரு பைண்ட் வேரியபிள்ல அசைன் பண்ணிடணும். எப்பவுமே அசைன்மென்ட் இதுதான் அசைன்மென்ட். கோலன் ஈக்குவல் டூ இருந்தா வேல்யூ அசைன்மென்ட். அசைன்மென்ட் பண்ணி இந்த வேல்யூ வந்து ஸ்கோப் முடிஞ்சாலும் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு சில டைம்ல உங்களுக்கு இன்டர்வியூல கேட்கலாம். எனக்கு வந்து பர்ட்டிகுலர் வேரியபிளோட ஸ்கோப் முடிஞ்சு இருந்தாலும் நான் அந்த வேல்யூ வந்து ஸ்கோப் முடிஞ்சு யூஸ் பண்ணணும்னு நினைச்சுன்னா, நீங்க ஜஸ்ட் சொல்லணும். நான் ஒரு பைண்ட் வேரியபிள் அந்த பர்ட்டிகுலர் செஷனுக்கு டிக்ளேர் பண்ணிட்டு, அந்த பைண்ட் வேரியபிள்ல அந்த வேல்யூ அசைன் பண்றேன். ஸோ இது மாரி வேல்யூ அசைன் பண்ணி அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த செஷன் முடியும் வரைக்கும் இந்த வேரியபிள்ல அந்த வேல்யூ இருக்கும். சரிங்களா? ஸோ ஸோ பட் ரிமைனிங் வேரியபிள் எல்லாமே ஒன்ஸ் இந்த எண்ட் கீவேர்ட வந்துருச்சுன்னா, அந்த பர்ட்டிகுலர் வேரியபிளோட டேட்டா எல்லாம் எரேஸ் ஆயி மெமரி எல்லாம் கிளியர் ஆயிரும். ஸோ அதோட ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டி ஒன்லி டில் திஸ் எண்ட் பிளாக் வரைக்கும் தான் இருக்கும். இந்த பிளாக் நேம் வந்து மேண்டேட்டரி கிடையாது. பட் இந்த சேம் நேம்ல வரையில விசிபிலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காண்டி அந்த பிளாக் நேம் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? இதான் ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டி. இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது புரிஞ்சிருச்சுன்னா வந்து நீங்க எவ்வளவு பெரிய ப்ரோகிராம் இருந்தாலும் வேரியபிள்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா ஒரு சிம்பிள் ப்ரோகிராம் எழுதுறேன். என்னன்னா இப்ப string 1 cut of 10 ரிமைனிங் எல்லாம் சேம் தான். இப்ப வந்து சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள் அங்க கொடுத்தோம்னா ரன் டைம்ல கேட்கும். சேம் இங்கேயும் கொடுத்தோம்னா அது மாதிரி தான். string 1 string to ரன் டைம்ல string to ஸோ நம்ம நார்மல் ஸ்ட்ரிங்னா நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்து த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வேரியபிள பைப்பிங் பண்ணி நம்ம வேரியபிள கான்காட்டினேட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேம் வே செகண்ட் ஸ்ட்ரிங்கையும் ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் அவ்வளோ ஒன்றும் இது இல்லை. அப்படி வந்து ஈஸியா வந்து நம்ம எழுத முடியுங்கிறதுக்காண்டி ஃபீலுக்காண்டி நான் இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் எப்படி ரியல் டைம் இதில் எழுதலாம் அப்படிங்கிறத அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் பேசிக் பிளாக் ஸ்ட்ரக்சரை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி இந்த ப்ரோக்ராம்லாம் எழுதுறேன். 1 2 வந்து இதே இருக்கு. இப்படி இது மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டையும் நம்ம சேர்த்து நம்ம இது பண்ணாலும் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ரெண்டையும் நம்ம கன்கன்டேட் பண்ணலாம். இப்போ வந்து இது string 1 இன்னொன்னு என்ன டைப் பண்ணி string 2 இடையில வேற எதுவும் நம்மளுக்கு வேணும்னா ஜஸ்ட் இன்னொரு பைப்பிங் பண்ணி நம்ம ஸோ நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்ம சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான லிட்டரல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த வேரியபிள்ஸ்க்கு வந்து இது பண்ணாம அப்படி வச்சுக்கலாம். ஸோ ரன் டைம்ல நான் இப்போ வந்து ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். அது இன்புட்டும் வாங்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து என்னன்னா ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் என்னன்னு கேக்குது. நான் வந்து என்ன எஸ்கியூஎல்னு அடிக்கிறேன். செகண்ட் ஸ்ட்ரிங் எனக்கு PLSQL அடிக்கிறேன். செமிகோலன் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த எண்டிங்ல இந்த செமிகோலன் மிஸ் ஆனதுனால.
SQL, PLSQL. New York semicolon சரி. Column 31. String 2 first string இது ஓகே. எப்பவுமே இது வந்து ஸ்ட்ரிங்ல கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்காம நான் கொடுத்ததுக்கு எப்பவுமே ஸ்ட்ரிங்க வந்து சிங்கிள் கோட்ஸ்ல தானே கொடுக்கணும். அதுக்கு தான் எரர் அடிக்குது. SQL, PLSQL. அதனால தான். இப்போ வந்து இந்த வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணையிலே வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருந்தோம்னா நம்ம இன்புட் கொடுக்க தேவையில்ல. கொடுக்காம இருந்தாலும் நம்ம இன்புட் கொடுக்கையில அந்த இதை கொடுக்கணும். ஸோ வந்து வேல்யூ ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோட்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து இது மாதிரி அசைன் ஆயிருக்கு வேல்யூ. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்ட்ரிங் இன்புட் ரன் டைம்ல எடுத்து இது மாதிரி இருக்கு. ஸோ அசைன் பண்ணி இது பிரிண்ட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து SQL, அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்ட்ரிங் இது, தேர்ட் ஸ்ட்ரிங் இது. இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் SQL, ஸோ ஃபர்ஸ்ட் இது, அதுக்கப்புறம் ஸோ ஸ்ட்ரிங் எடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணியிருக்கு, செகண்ட் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் கன்கார்டினேட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஜஸ்ட் சிம்பிள் வேல நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம ரெண்டு ஸ்ட்ரிங்கை இன்புட்டா எடுத்துட்டு இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது மாதிரி நம்ம என்ன SQL ஆப்ரேஷன் பண்ணுவோமோ அது எல்லாமே வந்து இங்க PLSQL நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துட்டு பண்ண முடியும். அந்த செலக்ஷன் எல்லாம் எடுத்துட்டு. ஸோ அதெல்லாம் தான் ஃபியூச்சர்ல கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பண்ணுவோம். சரிங்களா? இஃப் அந்த லூப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் ப்ரோக்ராம். இப்படிலாம் நம்ம இதோட இது இருக்கும். சரிங்களா? இது வந்து ஸோ சேம் வே. ஸோ வந்து SQLலே சேம் இதை பண்ணியிருப்போம். பட் என்னன்னா இங்க வந்து TBS அவுட்புட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேரியபிள் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது சேம் இதை நம்ம SQL எப்படி பண்ணிருக்கோம்? செலக்ட். இப்போ வந்து என்னன்னா இப்படி பண்ணியிருப்போம். SQL and PLSQL. இது இப்போ டைரக்டா நம்ம கொடுக்காம ஒவ்வொருனையும் ஒவ்வொரு வேரியபிளா எடுத்துட்டு நம்ம ஸோ ரன் டைம் எடுத்துட்டோம். ஸோ ஃப்ரண்ட் அண்டோட இன்டிகிரேஷன் இருக்குல்ல, இது ஒரு ஃபீல்டா இருக்கும், இது ஒரு ஃபீல்டா இருக்கும், இன்புட்டா இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம இது பண்ணிடுவோம். ஸோ டைரக்டா கொடுக்கல சிங்கிள் கோட்ஸ். இது வந்து டேபிள் காலம் நேம்ஸா இருந்துச்சுன்னா வித்தவுட் சிங்கிள் கோட்ஸ் கொடுப்போம். சேம் வே தான். வேரியபிள் வந்து நம்ம சிங்கிள் கோட் இல்லாம கொடுப்போம். சரிங்களா? நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வச்சு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துறேன். நான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நேம் last name last name. இப்போ இதை நான் பிரிண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம் என்ன, last
நேம் என்ன? ஃபர்ஸ்ட் நேம் என்ன? ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம் இங்க வந்து எம்டி ஸ்பேஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஜஸ்ட் இன்புட்டா வாங்கி நான் வந்து சரிங்களா, இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நான் இன்புட்டா வாங்கிட்டு அதை வந்து கன்கானெக்ட் பண்ணி நான் இது பண்றேன். சரிங்களா, ஸோ இது மாதிரி நம்ம எந்த ஒரு இன்புட்டையும் நம்ம எடுத்துட்டு நம்ம இது பண்ணலாம். இது வந்து இதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், B_DOB. ஸோ என்ன டேட்டா டைப்ல வேணுமாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு நான் வந்து ஸ்ட்ரிங்காகவே எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங்காகவே எடுத்துட்டு இன்புட் வாங்கிக்கிறேன். நான் வந்து வேர்கட் எடுத்துக்கிறேன். தென் டேட்டா வந்து இதை வந்து நம்ம டிஃபால்ட் ஃபார்மேட்டில் விட்டுருவோம். ஓகே, செமிகோலன் வந்துட்டு டேட்டா பர்த். ஸோ வந்து இது மாதிரி நம்ம வேரியபிள் இது பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து வேற எதுவும் நீங்க கால்குலேஷன் SQL இருக்குது நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதுல வந்து நான் இந்த டேட் தான் இதை வந்து மந்த் பிட்வீன் டேட்
ஏஜ் கால்குலேட் பண்ணி வருது. ஜஸ்ட் அங்க டேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணுங்க. மந்த்ஸ் பிட்வீன் டுடேஸ் டேட்டுக்கும் டேட் ஆஃப் பர்த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் டிவைட் பண்ணிட்டு, அது டிவைட் பை 12 வருஷத்துக்கு 12 மாசம். அது மாரி டிவைட் பண்ணி ஏஜ் என்னன்னு கால்குலேட். ஸோ இது மாரி நீங்க எந்த எஸ்கியூஎல்ல கத்துக்கிட்ட ஃபங்ஷன் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப இத வந்து ரவுண்ட் பண்ணணும்னா நான் ரவுண்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம எஸ்கியூஎல் என்னென்ன கத்துக்கிட்டோமோ எல்லாமே நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. ஜஸ்ட் சின்டாக்ஸ் வந்து மாறாம டைரக்ட்டா அங்க என்ன யூஸ் பண்ணோமோ அத பிராக்கெட் க்ளோஸ் இருக்கு. ஓகே. பிராக்கெட் க்ளோசிங் சரியா இல்ல. இந்த பிராக்கெட் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. டிவைட் பை 12 பிராக்கெட் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க காணோம். ஸோ அதுக்கப்புறம் ரவுண்ட் அந்த இதனால எரர் அடிக்குது. ஸோ அது மாரி அந்த பிராக்கெட் க்ளோசிங் இதுல சரியா பார்த்துக்கணும். இது 12 ஓகே. இது ஸோ அந்த பிராக்கெட்ஸ் க்ளோசிங் இது சரியா இல்லாம தான் எரர் ஆச்சு. ஸோ ஃபைனலா வந்து ட்ரங்க் பண்ணி அந்த இத எடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இது மாரி ஏஜ். ஸோ இது மாரி எவ்வளோ இன்புட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுவோம்னா, பேக் எண்ட்ல இது எல்லாத்தையும் ஒரு ப்ரொசீஜரா கிரியேட் பண்ணி வச்சுருவோம். கிரியேட் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ரொசீஜர வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல குடுத்துருவோம். அவங்க ஃப்ரண்ட் எண்ட்ல டிசைன் பண்றவங்க டைரக்ட்டா இந்த ப்ரொசீஜர இந்த இன்புட் வேல்யூவோட கால் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த வேல்யூ எல்லாம் டிபில ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம இன்சர்ட் ஸ்டேட்மென்ட் எழுதிருவோம். சரிங்களா? ஸோ இது மாரி தான் ரியல் டைம்ல இருக்கும். சரிங்களா? இந்த இது இது வந்து எஸ்கியூஎல் இது ஒன்லி பிஎல்எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸா இருந்துச்சுன்னா, பிஎல்எஸ்கியூஎல் வேரியபிள்ஸ் இதா இருந்துச்சுன்னா, பிஎல்எஸ்கியூஎல் என்ஜினே இது பண்ணிரும். எதுவும் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா, அப்பதான் எஸ்கியூஎல் என்ஜின் சர்வருக்கு போயிட்டு டேட்டாவ எடுத்துட்டு வரும். ஸோ இது மாரி எழுதுவோம். ஸோ என்னென்ன எஸ்கியூஎல் எழுதுறோமோ, அது எல்லாமே நம்ம பிஎல்எஸ்கியூஎல் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ம் இதுல வந்து நீங்க என்ன என்ன ப்ரோகிராம் வேணாலும் எழுதலாம். இப்ப வந்து ஜஸ்ட் adding two numbers நம்ம பண்ண
நம்பருக்கு வந்து ஸ்ட்ரிங் இருக்கக்கூடாது. டைரக்ட்டா லிட்டரல்ஸ் இல்லாம ஸ்ட்ரிங்கா எடுக்காம டைரக்ட்டா இருக்கும். நம்பர் 1 1 பிளஸ் நம்பர் 2 சேம் SQL எப்படி நம்ம பண்ணுவோமோ 1 வந்து 10 பிளஸ் 10 சரி சரி நம்பர் இருக்கும் ஸோ ஸ்ட்ரிங்கோட நம்பரை கன்காட் பண்ண ஸோ 2 கேர் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நான் இது பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நம்ம
என்னென்ன இது அங்க எஸ்கியூஎல்ல கத்துட்டோமோ அந்த இதுதான் சரிங்களா? அங்க ஸ்ட்ரிங்கோட நம்பர கன்கேட் பண்ண முடியல. 2 கேர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கையும் கன்வெர்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல. 2 இன்புட் எடுத்திருக்கேன். அத ஆட் பண்ணி இங்க காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் நீங்க எப்படி இருக்கலாம். சரிங்களா? ஸோ ம். 10 40. ஸோ இது 2 நம்பர் இன்புட் எடுத்து ஆட் பண்ணி அந்த இது. ஸோ இது மாதிரி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி என்ன லாஜிக் வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம் PLSQLல. இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இஃப் அண்ட் எல்ஸ் லூப் பார்த்துட்டு, நம்ம SQLயும், PLSQLயும் இன்டிகிரேட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நான் சொல்லிக்கணும்னு நினைச்சது ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டி. சரிங்களா? வேரியபிள் எங்க வரைக்கும் அந்த ஸ்கோப் இருக்கும், அந்த விசிபிலிட்டிய எக்ஸ்டெண்ட் பண்றது எப்படி பண்ணும். ஸோ அந்த இத வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பைண்ட் வேரியபிள் கான்செப்ட்ஸ். சரிங்களா? இந்த ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டி கான்செப்ட் புரிஞ்சா? ம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சரிங்களா? இந்த சின்ன ப்ரோகிராம்ல இந்த ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ப்ரோகிராமா இருந்தாலும் இந்த ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டி இது வேணும். ஸோ ப்ரோகிராம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணி உங்க ஆன்சர் வந்துருச்சுன்னா, நீங்க ஈஸியா வந்து எவ்வளோ பெரிய ப்ரோகிராம்னாலும் எழுதலாம் PLSQLல. ஆ ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் பேசிக் ஸ்கோப் அண்ட் விசிபிலிட்டி அந்த வேரியபிள் வச்சு நான் ப்ரோகிராம் சொல்லிக் குடுத்துருக்கேன். சரிங்களா? ஆ இனி கிளாஸ் வந்து டியூஸ்டே தான். மண்டே வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கனால எடுக்க முடியாது. ஸோ டியூஸ்டேலருந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சரிங்களா? ஆ இஃப் அண்ட் எல்ஸ். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோகிராம் தெரியும். ஏதாச்சும் ஒரு ப்ரோகிராம் தெரியும்னா, ஆ PLSQL வந்து அவ்வளோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். ஆம் ப்ரோகிராம் தெரியாது ஸ்டார்ட்டிங்னா, ஜஸ்ட் நீங்க அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மித்ததெல்லாம் ஈஸி. சரிங்களா? ஆம். ஸோ நான் எப்பவுமே ஸ்க்ராட்ச்லேருந்து தான் எடுப்பேன். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் எதா இருந்தாலும். ஸோ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ கிளாஸ வந்து ரெகுலரா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி இது பண்ணோனே, ஸோ டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு பிங் பண்ணுங்க WhatsAppல. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். சரிங்களா? ஓகே. ஸோ எதுவும் பேக்லாக்ஸ் வைக்காம டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. ஆ ஸ்னேகா புரியுதா? புரியுதுண்ணா. ஓகே, ஓகே. ஸோ அ SQL மட்டும் இல்லாம PLSQலும் சேர்த்து கத்துக்கிட்டோம்னா தான் நம்ம அ ஹை பேயிங் ஜாப்ஸ் இது பண்ண முடியும். நெறைய இன்டர்வியூ கால்ஸும் சரிங்களா? ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸு இத நெறைய பேர் இருக்காங்க. SQL, PLS இது 2 மட்டும் கத்துட்டு 25,00,000 30,00,000 மாசம் சம்பளம் வாங்குறாங்க. ஸோ அதனால வந்து அ ரொம்ப வேல்யூ உள்ள ஸ்கில்லு. ஸோ கத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ஸ்கோப் இருக்காது. சரிங்களா? ஒரு 7 வருஷம், 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க 25,00,000 30,00,000 வரைக்கும் வாங்குறாங்க. பேக்கேஜ் வருஷத்துக்கு. ஸோ கரெக்ட்டா கத்துக்குங்க. சரிங்களா? கத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு. சரிங்களா? ஓகேண்ணா. சரிம்மா. நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டேலருந்து கிளாஸ். சரிங்களா? மண்டே கிளாஸ் கிடையாது. டியூஸ்டே. சரிண்ணா. ஓகே.